நல்லா தீவிரமான கமல் ஃபேன் ப்ரோ. எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்து கமல் சாரே எழுதியிருக்கலாம் மணிரத்னம் பதிலா. படம் பாருங்க, எனக்கு பிடிக்கல. மற்றவங்களுக்கு எப்படின்னு ஆவரேஜ் கூட இல்லை ப்ரோ, பிலோ ஆவரேஜ் தான். மணிரத்னமுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்டர்டுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆக்டிங் எப்பயுமே ரெண்டு பேருமே நல்லா பண்ணிடுவாங்க ப்ரோ. ஆக்டிங்லாம் நீங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது. பட் ஆனா ஸ்க்ரீன் பிளே தான் ஆல்ரெடி யாருக்கு என்ன ட்விஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் படத்துல. ஸோ அதனால நீங்க உட்காந்து பாக்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல இப்படிதான் உட்காந்துருந்தேன். அசோக் செல்வன் வந்து ஸ்க்ரீன் பேச ரொம்ப கம்மி ப்ரோ. அவர் எதுக்கு வராருன்னே தெரியல. சும்மா அவர் வந்து அதை ஃபிட்டின் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய ஸ்கோப்லாம் கிடையாது படத்துக்கு. அவர் எப்பயுமே நல்லா தான் ப்ரோ பண்றாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அவர் அதை மெயின்டைன் பண்ணல. மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் காம்போ ஒன்று இருக்கு. அந்த காம்போ வந்து இந்த படத்துல எனக்கு சூட் ஆகல. நான் சின்ன வயசுல ரெண்டு பேரோட ஃபேன். எனக்கு அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணல. தேங்க்யூ. எஸ்டிஆர் செமையா இருந்துச்சு. எஸ்டிஆர் மாஸ்டர். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யூஷுவல் ஸ்டோரி தான், பட் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா? பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு? எஸ்டிஆரோட ஓபனிங். தியேட்டரோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். இந்த படம் எப்படி நல்லா இருந்துச்சு. எந்த சீனுக்கு ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருக்கு. சிம்புவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ரெக்கார்ட் நிறைய பேர் கொடுத்திருந்தாங்க. அதுல மாடல் என்ஜினியர் சொல்லியிருந்தாரு. ஆமா, ரெக்கார்ட்லாம் உடைக்கிறேன்னு சில பேர் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா. படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தா? ஆமா, ரொம்ப குஸ்பன்ஸா இருக்கு. ரெண்டு சிம்புவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. கமல்ஹாசனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவரோட ஆக்டிங் இன்னும் சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் படத்துல நல்லா மாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேண்ணா. படம் நல்லா தான் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா தான். எந்த சீன் கமல்ஹாசனோட ரொம்ப பிடிச்சிருந்தா? எஸ்டிஆர் ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆனா லாஸ்டா வந்து சிம்பு செத்துட்டாரு ப்ரோ. அதனால கொஞ்சம் சிம்பிளா இந்த படத்துல வந்து ஹைலைட்டா காட்டினாங்க. ஆனா லாஸ்டா இது செத்துறதுக்கு அப்புறம் ஒரு இதுவாயிடுச்சு. இந்த கதை வந்து ஒர்த்து தான். மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஃபைட் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்தது ஃபைட். இந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் ப்ரோ. 10 கொடுக்கலாம். நிறைய பேர் சில பேருக்கு வந்து நான் எதிர்பார்த்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஓகேடா. எஸ்டிஆரோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு? கமல்ஹாசனோட நல்லா ஆக்ஷனா தான் இருந்துச்சு. என்ன ஒண்ணு படம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ரொம்ப ஸ்லோவா. ஆமா, செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோவா போகுது. நல்லா இருக்கு படம். ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா பண்ணிருக்காரு. அசோக் செல்வனோட ஆக்டிங். அசோக் செல்வன் கொஞ்சம் லைட்டா வில்லனா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கான். நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, நல்லா ஆக்ஷனா போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா ஸ்லோவா போச்சு. தியேட்டருக்குள்ள படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் கத்தினா இருந்தாங்க. ஓகே, நல்லா இருக்கு. தேங்க்யூ.